கிருபையிலே களிகூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். முதல் காரியம்னா, ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். யூ நோ மை ஆங்குவிஷ் அப்படின்றான். என்னுடைய ஆத்தும உள்ளே இருக்கிற வேதனையை நீரே அறிந்திருக்கிறீர். நம்ம பல நேரங்களில் ஆத்தும வியாகுலம் ஏற்படும் போது, துன்பம் வருத்தங்கள் ஏற்படும் போது நம்ம நினைக்கிறோம் நம்ம தனியாக அதை அனுபவிச்சுட்ருக்குறோம், நம்ம கூட யாரும் இல்லை, தனியாக விட்டாங்க நம்மளை, தனிமையில் இருக்கிறோன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். நான் சொல்கிறேன், சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் கூட இருக்காருன்னு. கர்த்தர் அறிந்திருக்கிறாருன்னா ஏதோ அவருக்கு தெரியும் அப்படின்னு இல்லை, அறிந்திருக்கிறாருன்னா உங்களோட வந்து ஐடென்டிஃபை பண்ணுறார். அவர் பக்கத்துலேயே வந்து நின்றுறாரு, உங்களோட தோள் கொடுக்கிறார். அவர் அந்த ஆத்தும வியாகுலங்களை மேற்கொள்ளும்படியாக உங்களுக்கு அவர் உதவுகிறார், உங்களோட தோள் கொடுக்கிறார், உங்க கூட நிற்கிறார். ரெண்டாவது, என் உபத்திரவத்தை பார்த்து, கர்த்தர் உபத்திரவத்தை பார்க்குறாருன்றார். பிரச்சனை கஷ்டப்படுறீங்களா, உபத்திரவப்படுறீங்களா, பல்வேறு உபத்திரவங்களோட சென்று கொண்டிருக்கலாம், உபத்திரவத்தை பார்க்குறாருன்னா தூரத்துலேருந்து பார்க்குறாருன்னு பார்க்குறாருன்னு சொன்னால் எந்த அர்த்தத்தில் அவன் சொல்லுகிறான்? வெறும் தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டாரு, நோட் பண்ணிக்கிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. அதை குறித்து ஏதோ ஒன்று செய்திருக்கிறார்ன்ற அர்த்தத்தில் சொல்கிறான். பார்த்து அப்படின்னு சொன்னால் என்னை விடுவிக்கும்படியாக வந்து விட்டார், அதிலிருந்து தப்பு வைக்கும்படியாக அவர் அங்கே வந்துட்டார் அப்படின்றான். அவர் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் இல்லை, தப்பு வைக்கும்படியாக வருகிறவர். அப்போ ஆத்ம வியாகுலத்தை அறிந்திருக்கிறவர் அப்படின்னா, அறிந்துனா நம்ம கூட வந்து தோள் கொடுத்து நம்மளோடைய ஐடென்டிஃபை பண்ணி நம்மளை ஒன்றாயிடுறாரு, நம்மோடு கலந்துடுறாரு, அதில் நம்மோடு கூட சேர்ந்து அந்த பலுவை தூக்கி சுலபமாய் சுமந்து அதை கடந்து வர உதவி செய்கிறாரு. உபத்திரவத்தை பார்த்து நான் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இல்லை, வந்து தப்பு வைக்க வந்து விடுறாரு. மூன்றாவது சொல்கிறான், சத்துருவின் கையில் என்னை ஒப்பு விடாமல், என்னுடைய எனிமி கையில் என்னை ஒப்பு விடுதலை கர்த்தர்ன்றான். இதனால தான் கர்த்தரை நம்புகிறேன்றான். என்னை ஆத்துமீக வியாகுலங்களை அவர் அறிந்திருக்கிறார், என் உபத்திரவத்தை பார்த்துருக்கிறாரு. அதாவது என் கூடயே அதில் கலந்துருக்கிறார், வியாகுலத்தில் உபத்திரவத்தில் என்னை தப்பு வைக்க வந்துட்டார். என் சத்ருவின் கையில் என்னை ஒப்புவிக்கவில்லை. மூணாவது, எத்தனை தடவை நம்ம வாசிருக்கோம் சங்கீதத்தில், சத்துரு என்னை வென்று மகிழ விடாதேயும் அப்படின்றான். இப்போ பார்த்தோம், நம்ம போன வாரம் பார்த்தோம், மகிழ விடமாட்டார், கண்டிப்பாக விடமாட்டார் ஆண்டவர்ன்றான். சத்துரு வென்று மகிழ விடமாட்டார், இடம் கொடுக்க மாட்டார், கர்த்தர் விட மாட்டார் அப்படிங்கிறான். நம்புறீங்களா? நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னுடைய ஆத்தும வியாகுலங்களை அறிந்த தேவன் நீ.